Hello friends, welcome back. இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா usage of that's what, that's why, that's where. இந்த மூணும் வந்து எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் பேசும்போது அப்படின்றதுதான் இன்னைக்கு லெசன். So let's start the lesson. First, that's what அப்படின்றது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து ஒரு வழி கேட்குறாங்க. நீங்கள் வந்து வழி சொல்கிறீங்க, இங்கேருந்து இப்படி போ, நீ போயிட்டு அந்த பஸ் ஸ்டாப் அங்கே இருக்குது, அதுக்கு அந்த பஸ் ஏறு, அங்கே போயிட்டு அந்த இடத்துக்கு போ, அங்கேருந்து அந்த பக்கத்தில் போனீங்கன்னா வந்துடும் அப்படி சொல்லிட்டு வழி சொல்கிறாங்க. வழி சொன்னதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் சொன்னதில் அவ்வளோ தூரத்துக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. இன்னொரு ஃப்ரெண்டு வந்த உடனே அவங்கக்கிட்டையும் அதே வழியை கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே தான் வந்து அவங்களும் சொல்கிறாங்க. உடனே நீங்கள் அவங்க சொல்லி முடிச்சுன்னு நீங்கள் இது தானே நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் வந்து நம்ம இந்த தட்ஸ் வாட் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா தட்ஸ் வாட் ஐ செட் அப்படின்னா என்ன, இதுதான் நானும் சொன்னேன். இப்போ இன்னொரு ஃப்ரெண்டு வந்து இவனுக்கே வழி தெரியுமே, நீ வந்து கேட்டிருக்கலாமே வந்துட்டு அப்படின்னு சொன்னால் நானும் இதை தான் சொன்னேன் ஆனால் அவன் நம்பலை அப்படின்னு சொல்லுவோம்ல, நானும் இதை தான் சொன்னேன், தட்ஸ் வாட் ஐ செட். ஓகே, நானும் இதுதான் சொன்னேன், இதுதான் நான் சொன்னேன் சொல்கிறது தான் தட்ஸ் வாட் ஐ செட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் அப்படின்னா இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் வந்து இதுக்கு ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு படத்தில் வரும், ஒரு காமெடி சீனில் வரும், விவேக்கோட காமெடி சீன். அது நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோட ஆடுக்காக ஷூட்டிங் எடுப்பாங்க. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயலாக் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டேரக்டர் வந்து லாஸ்ட்டாக அந்த சீனில் கரெக்டாக எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படி சொன்னேன், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் அப்படி சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ அப்போ என்ன அர்த்தம், இதுதான் எனக்கு வேணும். அந்த திஸ் இஸ் வாட் அப்படின்னு சொல்றது வந்து இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம அதை சொல்றோம். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் அப்படின்னா இதுதான் எனக்கு வேணும் அப்படி சொல்றது. அண்ட் திஸ் இஸ் வாட் தட் இஸ் வாட்ன்றது வந்து ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் அப்படின்னா இதுதான் எனக்கு வேணும். தட்ஸ் வாட் ஐ வாண்ட், அந்த தட் இஸ் வாட்ன்றது தான் நம்ம தட்ஸ் வாட்னு சொல்றோம். தட்ஸ் வாட் ஐ செட், தட்ஸ் வாட் ஐ வாண்ட் அப்படின்னா அதுதான் எனக்கு வேணும், இதுதான் அதுதான் டிஃப்ரென்ஸ், வேற ஒன்றும் பெருசா இல்லை. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், தட்ஸ் வாட் ஐ வாண்ட் யூ டு டூ இட். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் யூ டு டூ இட் அப்படின்னா இதுதான் நீ செய்யணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன், இதுதான் நீ செய்யணும்னு நான் நினச்சேன் அப்படி சொல்கிற மாதிரி. இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தங்க செஞ்சுருக்காங்க, இதுதான் நீ செய்யணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன், இல்லை அதுதான் நீ செய்யணும்னு எதிர்பார்த்தேன் அப்படி சொன்னோன்னா தட்ஸ் வாட் ஐ வாண்ட் யூ டு டூ இட். இல்லை ஏதோ ஒரு கோவத்தில் வந்து நான் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நீ இப்படி தான் பண்ணணும்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் வந்து தட்ஸ் வாட் ஐ வாண்ட் யூ டு டூ இட். நீ இப்படி தான் செய்யணும்னு நான் வந்து நினச்சேன், எனக்கு அதுதான் வேணும், that's what I want you to do it. Next example, that's what I don't understand. That's what I don't understand அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூலில் பார்த்துக்கலாம். ஒரு மேக்ஸ் சார் நடத்தி போடுறாங்க, நீங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணி பார்க்குறீங்க. ஒரு கரெக்டாக ஒரு இடத்துல வந்தோடனே நின்று போச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல. உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறீங்க, அவங்களும் அப்படி சொல்லிட்டே வராங்க, கரெக்டாக அந்த பாயிண்ட்ல வந்தோடனே நின்றுறாங்க, என்ன பண்ணணும்னு தெரியல. இது வந்து எப்படி வந்துச்சு அப்படி எப்படி நீங்கள் கொஸ்டின்லாம் கேட்குறீங்க, இதுதான் எனக்கும் புரியலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது திஸ் இஸ் வாட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், இதுதான் எனக்கு புரியல. அதே இது அதுதான் எனக்கு புரியலன்னு சொன்னோன்னா தட்ஸ் வாட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கும் அதுதான் புரியல. எனக்கு அது புரியல அப்படின்னு சொன்னால் எனக்கும் அதான் புரியலன்னு சொல்லுவோம், தட்ஸ் வாட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கும் அதான் புரியல. இப்போ இதுதான் வந்து தட்ஸ் வாட் அப்படின்றத வச்சு நம்ம யூஸ் பண்ணுற எக்ஸாம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இப்போ தட்ஸ் வை வச்சு உள்ள எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், தட்ஸ் வை பீப்புள் லைக் ஹிம். தட்ஸ் வை பீப்புள் லைக் ஹிம் அப்படின்னா அதுக்காக தான் மக்களுக்கெல்லாம் அவரை பிடிச்சிருக்கு, இந்த காரணத்தினால தான் அப்படி சொல்லுவோம்ல, இந்த காரணத்துக்காக தான் பிடிச்சிருக்கு. அப்போ அதுதான் வந்து தட்ஸ் வை அப்படின்னு சொல்றது. ஒய்ன்னு வச்சு சொன்னோன்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக அப்படின்னு சொல்றதுக்காக தட்ஸ் வை பீப்புள் லைக் ஹிம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய ஃபார்மர் பிரசிடென்ட் இருக்கிறாங்க, மிஸ்டர் அப்துல் கலாம் இருக்கிறாங்க. இப்போ அவங்கள வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வந்து அவங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கிறாங்க, எல்லாருக்கூடையும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, சின்ன குழந்தைங்க கிட்டலாம் ரொம்ப
ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அண்ட் ரொம்ப ஒரு ஆனஸ்டான ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ இப்படி அவங்கள பற்றி நிறைய விஷயம்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கு தான் இதனால தான் மக்களுக்கு வந்து ரொம்ப அவரை பிடிச்சது. அவர் வந்து அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு மனிதராக இருந்ததுனால தான் மக்களுக்கு வந்து அவரை ரொம்ப பிடிச்சது. தட்ஸ் வை பீப்புள் லைக் ஹிம். இப்போ யாராவது இந்த நல்ல விஷயம்லாம் சொல்லும்போது இதுக்காக தான் மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. தட்ஸ் வை பீப்புள் லைக் ஹிம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், தட்ஸ் வை ஷீ இஸ் லுக்கிங் யங். தட்ஸ் வை ஷீ இஸ் லுக்கிங் யங் அப்படின்னா இப்போ நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், செலிபிரிட்டிஸ், சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க, காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு. இப்போ நம்ம யாரையாவது பற்றி வந்து பேசுகிறோம், இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம், உனக்கு தெரியுமா அந்த அந்த சினிமா ஸ்டார் வந்து அவங்க வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரிலாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்களாம், அவங்களுக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு, அவங்க வந்து இந்த டைம்ல இவ்வளோ காஸ்மெட்டிக் சர்ஜரிலாம் பண்ணியிருக்கிறாங்களா, உனக்கு தெரியுமா அப்படி கேட்டால் அதனால தான் அவங்க இன்னும் யங்காக இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் பண்ணதுனால தான், இந்த காரணத்தினால தான் அவங்க இன்னும் பார்க்கறதுக்கு யங்காக இருக்கிறாங்க. தட்ஸ் வை ஷீ இஸ் லுக்கிங் யங். அந்த காரணத்தினால, அதனால தான் அவங்க இன்னும் யங்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், தட்ஸ் வை தே லாஃப்ட் அட் யூ. தட்ஸ் வை தே லாஃப்ட் அட் யூ அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து என்ன சொல்லலாம், இதுக்கு தான் எல்லாரும் உன்னை பார்த்து சிரிச்சிருக்கிறாங்க, இதுக்கு தான் அப்படின்னா இப்போ ஏதாவது அதுக்கு ஒரு காரணம் வேணும். இப்போ என்ன சொல்லலாம், நம்ம ஃப்ரெண்டு வராங்க, வரும்போது வீட்டுக்கு வரும்போது ஐ மீன் எங்கேயோ வெளியே வச்சு நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோம், அவங்க வந்து மறந்து போயிட்டு ஷூ வந்து ஒரு 2 கலர் மாற்றி மாற்றி வேறு வேறு ஷூவை போட்டுட்டு வந்துட்டாங்க. ஒரு காலுக்கு ஒரு ஷூ, வேறு இன்னொரு காலுக்கு இன்னொரு ஷூ போட்டு வந்துட்டாங்க. நீங்கள் உங்கள் கிட்ட வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு என்ன இப்படி போட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நீங்கள் கேட்குறீங்க. அவங்க பார்த்துட்டு ஐயோ நான் பார்க்காம போட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் சொல்லுவீங்களா, ஓ அதுக்கு தான் அங்கே போகிறவங்களாம் உன்னை பார்த்து சிரிச்சிட்டு போனாங்க போல, அதுக்கு தான் அவங்களாம் உன்னை பார்த்து சிரிச்சிருக்கிறாங்க, நான் எதுக்கும் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்களே அவங்களாம் அப்படின்னு நினச்சேன், இதுக்கு தான் உன்னை பார்த்து அவங்க சிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தட்ஸ் வை தே லாஃப்ட் அட் யூ. ஓ இதுக்கு தான் அவங்கெல்லாம் உன்னை பார்த்து சிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், தட்ஸ் வை யூ ஷுட் ஹேண்டில் வித் கேர். தட்ஸ் வை யூ ஷுட் ஹேண்டில் வித் கேர் அப்படின்னா இப்போ தீபாவளி எல்லாம் வந்துருச்சு, பட்டாசெல்லாம் நம்ம போடுவோம், நம்ம எப்பவும் சொல்லிட்டே இருப்போம் குழந்தைங்க கிட்ட பார்த்து போடுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிலாம் சொல்லிட்டே இருப்போம். ஏதாவது ரொம்ப அவங்க கேர்லெஸ்ஸாக அப்படி இப்படி இருந்தாங்கன்னா, கையில் ஏதாவது காயப்பட்டுருச்சு, சின்னதாக சூடு பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்தாங்கன்னா, இதுக்கு தான் உன்னை வந்து நான் பார்த்து இருன்னு சொன்னேன், இதுக்கு தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருன்னு சொன்னேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸ் வேற வச்சு விளையாடுறாங்க, இது பாரு இது கையில் குத்திரும், உனக்கு உடஞ்சி போயிருக்கு, இது பாதி நீ கையில் வச்சு விளையாடாத, கையில் குத்திரும் அப்படி சொல்கிறோம். பட் குத்திருச்சுன்னு வந்து அதுக்கப்புறம் சொன்னாங்கன்னா, இதுக்கு தான் உன்னை நான் பார்த்து இருன்னு சொன்னேன், இதுக்கு தான் உன்னை பத்திரமா பார்த்துக்கோ, அதை வந்து இப்படிலாம் பண்ணாதேன்னு சொன்னேன் அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் இது. தட்ஸ் வை யூ ஷுட் ஹேண்டில் வித் கேர். இதுக்கு தான் நீ வந்து இதை வந்து பத்திரமா ஹேண்டில் பண்ணணும். இல்லை ஏதாவது ஒரு காஸ்ட்லியான வாட்சோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவங்க உடச்சிட்டாங்க அப்படின்னா, இதெல்லாம் அதுக்கு தான் இதை வந்து நீ பத்திரமா வச்சுக்கணும், இதனால தான் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்னு சொன்னது அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் இது. தட்ஸ் வை யூ ஷுட் ஹேண்டில் வித் கேர். இதுக்கு தான் நீ வந்து இதை பத்திரமா பார்த்துக்கணும், இதை வந்து அதாவது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படி சொல்றதுக்கு தட்ஸ் வை யூ ஷுட் ஹேண்டில் வித் கேர். நெக்ஸ்ட் ஒன், தட்ஸ் வேர் அப்படின்றது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ தட்ஸ் வேர் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், தட்ஸ் வேர் மை சிஸ்டர் இஸ் ஸ்டேயிங். அங்கே தான் என்னுடைய சிஸ்டர் வந்து தங்கியிருக்கிறாங்க. இப்போது என்ன சொல்லலாம், ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட் வந்து ஏதோ ஒரு ஹாஸ்டல் பற்றி பேசுகிறாங்க, இந்த ஹாஸ்டல் பற்றி நான் கேள்விப்பட்டேன், அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, இது உனக்கு அதை பற்றி தெரியுமா இப்படிலாம் கேட்கும்போது, அங்கே தான் என் தங்கச்சி கூட தங்கியிருக்கிறா, அங்கே தான் என் அக்கா தங்கியிருக்கிறா அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் இது. தட்ஸ் வேர் மை சிஸ்டர் இஸ் ஸ்டேயிங். அங்கே தான் என்னுடைய சிஸ்டர் தங்கியிருக்கிறாங்க. அதாவது ஒரு பிளேஸை பற்றி சொல்லும் போது தட்ஸ் வேர் அப்படின்னு சொல்லிட்டு வேர் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். ஏதாவது காரணத்துக்காகன்னு சொல்லும்போது தட்ஸ் வை சொல்கிறோம். இது வந்து ஒரு பிளேஸை பற்றி சொல்கிறதுனால தட்ஸ் வேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், தட்ஸ் வேர் ஐம் ஸ்டாண்டிங். தட்ஸ் வேர் ஐம் ஸ்டாண்டிங் அப்படின்னா, இப்போது உங்கள் ஃப்ரெண்டை வந்து நம்மலாம் வந்து எங்கேயோ வெளியே போயிருக்கிறோம், ஒரு பீச்சுக்கோ எங்கேயோ போயிருக்கிறோம்னு வச்சுக்கலாம், நம்ம வந்துட்டோம் அண்ட் ஃப்ரெண்டையும் வந்து நம்ம இப்போல்லாம் எல்லாரும் ஃபோன் பண்ணிவிட்டு நான் எங்கே இருக்கிறேன் எங்கே நிற்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க லேண்ட்மார்க். அப்படி சொல்லும்போது உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணிவிட்டு நீ எங்கே இருக்கிற, நான் பாரு அந்த ஒரு பாப்கார்ன் கடை இருக்குதே
அந்த இடத்துக்கிட்ட தான் நிற்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. எந்த பாப்கார்ன் கடை அப்படின்னா அந்த மரத்துக்கிட்ட இருக்குது, அந்த மரத்துக்கு அடியில் இருக்கிற பாப்கார்ன் கடைக்கிட்ட நான் நிற்கிறேன்னு, அங்கே தான் நானும் நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. தட்ஸ் வேர் ஐம் ஸ்டாண்டிங். அங்கே தான் நானும் நிற்கிறேன். தட்ஸ் வேர் ஐம் ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட் ஒன், தட்ஸ் வேர் ஐ வாஸ் பார்ன். தட்ஸ் வேர் ஐ வாஸ் பார்ன் அப்படின்னா அங்கே தான் நான் பிறந்தேன். இப்போ ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் பற்றியோ இல்லை ஏதோ ஒரு ஊரை பற்றியோ சொல்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து என்னோட கசினுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்காங்க இருக்கிறாங்க அப்படின்னா, ஓ அப்படியே அது நல்ல ஹாஸ்பிட்டல், அங்கே தான் நானும் பிறந்தேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, தட்ஸ் வேர் ஐ வாஸ் பார்ன். அங்கே தான் நானும் பிறந்தேன். தட்ஸ் வேர் ஐ வாஸ் பார்ன். ஸோ யூசேஜ் ஆஃப் தட்ஸ் வாட், தட்ஸ் வை, தட்ஸ் வேர் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த லெசன் வந்து ஒரு மோஸ்ட் ரெக்வெஸ்டட் பை மிஸ்டர் அக்பர். எனக்கு வாட்ஸ்அப்பில் மாற்றி மாற்றி நிறையா வீடியோஸ்லாம் அனுப்பி ப்ளீஸ் 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 அக்கா போடுங்க போடுங்கன்னு நிறையா தடவை கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ அக்பர், திஸ் லெசன் இஸ் ஸ்பெஷலி ஃபார் யூ. ஸோ அவர் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகிப்பார்னு நினைக்கிறேன். டெய்லி சொல்லிட்டே இருந்தார் ப்ளீஸ் போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் அது மாதிரி இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தட்ஸ் வாட், தட்ஸ் வேர் வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பேசும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். வெறும் சும்மா பிகாஸ் ஸோ இப்படி மட்டுமே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி தட்ஸ் வாட், தட்ஸ் வேர் அதெல்லாம் பேசும்போது நமக்கு பேசுறதுக்கே நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு. ஸோ நீங்களும் வந்து பேசும்போது இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் ஒரு 2 daysல வந்து தீபாவளி வரப்போகுது. ஸோ எல்லாருக்கும் வந்து தீபாவளி விஷஸ். ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சேஃபாக தீபாவளியெல்லாம் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் பட்டாசெல்லாம் வெடிக்கிறதுக்கு டைமிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நிறையா பட்டாசெல்லாம் வெடிக்காதீங்க. அதை வந்து பொல்யூஷன் அண்ட் அட் த சேம் டைம் நிறைய வேஸ்ட் ஆஃப் மணி கூட. அவ்வளோ பணம் செலவு பண்ணி பட்டாசெல்லாம் போடணும் இல்லை, அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு எக்ஸ்ட்ரா 2 ட்ரெஸ் கூட வாங்கிக்கலாம். ஸோ நிறைய பட்டாசெல்லாம் போடாமல் நல்லா ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக தீபாவளியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் லெசன். அண்ட் பிஃபோர் தேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் also click the bell icon for notification and share the video with all your friends. I'll meet you in the next lesson. Thank you. Bye bye.